எல்லாருக்கும் இருக்கு மூட்டு வலி இல்லையா? அது ஜவ்வு தேஞ்சு போச்சுன்றாங்க. முட்டி தேஞ்சு போச்சுன்றாங்க. நெறைய பேர் ஆப்ரேஷன் லெவலுக்குலாம் போறாங்க. ஏன் அப்படிதான் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமா? அது இல்லாம ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? மேம கேட்போமா? வாங்க. ரொம்ப எளிமையான தீர்வுகள் இருக்கு மேம். ம். எதற்கு தான் சித்த மருத்துவத்துல சித்தர்கள் நமக்கு தீர்வு கொடுக்கல? ஆமா. மறந்துட்டோம். அத நம்ம நேயர்கள் ஒண்ணொண்ணா கமெண்ட்ல கேட்கும்போது அத நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் தவிர எல்லாமே எல்லா விஷயமும் மக்களுக்கு போய் சேரணும். முக்கியமா இந்த மூட்டு வலினால ரொம்ப பேர் பெண்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க இல்லையா? கொஞ்ச நாள் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல அந்த நீ ஜாயிண்ட்ல நல்லா ஒரு ஸ்வெல்லிங் வர ஆரம்பிச்சிரும். காலுமே பார்த்தீங்கன்னா, லேட்டரல் சைடுல அப்படியே பெண்ட் ஆயிருக்கும். வளைஞ்சு போயிடுது. இந்த ரைட் லெக்ல பெயின் இருக்குன்னு நான் லெஃப்ட் சைடு வந்து வெயிட் போட்டு நடந்தேன். இந்த காலும் வலி இருக்கு. ஸோ நீ ஜாயிண்ட் இதுக்கு மேல எங்க நான் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிலாம் பண்றது? அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு 50 இயர்ஸ் கிராஸ் ஆகும்போதே நமக்கு வலி மைல்டா தெரியுதா? கால்சியம் லெவல் நெறைய பேருக்கு குறைய ஆரம்பிக்கும். தாத்தா பாட்டிலாம் இன்னைக்குன்னு விறுவிறுன்னு நடப்பாங்க. நேரா நடந்து போயிட்டே இருப்பாங்க. வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலின் சித்தா ஹெல்த் கேர்ல தாங்க பேசிட்டு இருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கான சேனல், உங்களுக்கான பதிவுகள், உங்களுக்கான டவுட் எல்லாம் கிளியர் பண்ற ஒரு சேனல். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம தீர்வு கிடைக்காம இருக்கிறீங்க. அதுக்கான சேனல் தான் இது. ஸோ இந்த வீடியோலாம் நீங்க பாக்குறவங்க அதை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபுல் வீடியோ பாருங்க எல்லாமே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், சித்தா எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அதுக்காக தாங்க இந்த சேனலே. பயமே வேணாமா, எடுத்துக்கலான்றாங்க எங்க மேம். இருந்தாலும் வீடியோல இருந்து நம்பர் எடுத்து எங்க மேம்கிட்ட நேர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு, அது எவ்வளவு லெவல்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நான் இங்க இல்லைங்க, வெளிநாட்டுல இருக்கேன், வெளியூர்ல இருக்கேன், டோன்ட் வரிங்க, ஆன்லைன்லயும் எங்க மேம் பாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு அருமையான பதிவை நான் மேம்கிட்ட உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணலாம் தான் நானும் வந்திருக்கேன். எல்லாருக்கும் இருக்கு மூட்டு வலி இல்லையா? அது ஜவ்வு தேஞ்சு போச்சுன்றாங்க, முட்டி தேஞ்சு போச்சுன்றாங்க. நிறைய பேர் ஆப்ரேஷன் லெவலுக்குலாம் போறாங்க. ஏன் அப்படிதான் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமா? அது இல்லாம ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? மேம கேட்போமா? வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்து ஒன்னே ஒண்ணு. இப்போ எல்லாம் வந்து 50-60 வயசுக்கு மேலதான் மேம் முட்டி வலி, முட்டி தேஞ்சு போனது, ஜவ்வு இது இல்ல அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து 50-60 வயசுக்கு மேல இருந்தது மேம் ஒரு காலகட்டத்துல. இப்போ 25-20 வயசுல எல்லாம் கால் வலி. என் பொண்ணே சொல்றா, எனக்கு கால் வலிக்குதுமா, ரொம்ப ஷட்டில் காக் பிளேயரு, அவளே கால் வலிக்குது அப்படிங்கிறா. இது எதனால வருது இந்த கால் வலி? நிறைய பேர் இப்படி சாஞ்சி சாஞ்சி நடக்கிறாங்க மேம். எங்க பிளாட்ல 90% எல்லாருக்கும் முட்டி வலி. இந்த லிப்ட்ல ஒரு கியூ நிக்கும் பாருங்க, லிப்டுக்கு நானும் நின்றுட்டு இருப்பேன். சோ லிப்டே ஒரு பெரிய கியூ மாதிரி ஆயிடுச்சு மேம். அப்படி ஒரு எல்லாரும் கால் வலியில தவிக்கிறாங்க. எல்லாரும் இப்ப சர்ஜரி லெவலுக்கு போயிடுறாங்க மேம். சர்ஜரி பண்ணி தான் ஆகணுமா முட்டி வலிக்கு? இல்லாம ஏதாவது தீர்வு இருக்கா? ஏன்னா என்ன நிறைய பேர் கேட்டாங்க, அதெல்லாம் நான் உங்ககிட்ட இப்ப கேக்குறேன். பாவம் மேம், நிறைய பேருக்கு. சொல்லுங்க மேம், தீர்வு சொல்லுங்க. ரொம்ப எளிமையான தீர்வுகள் இருக்கு மேம். எதற்கு தான் சித்த மருத்துவத்துல சித்தர்கள் நமக்கு தீர்வு கொடுக்கல? மறந்துட்டோம். அத நம்ம நேயர்கள் ஒண்ணொண்ணா கமெண்ட்ல கேட்கும்போது அத நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் தவிர எல்லாமே எல்லா விஷயமும் மக்களுக்கு போய் சேரணும். முக்கியமா இந்த மூட்டு வலினால ரொம்ப பேர் பெண்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க இல்லையா? கொஞ்ச நாள் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன் பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அந்த நீ ஜாயிண்ட்ல நல்லா ஒரு ஸ்வெல்லிங் வர ஆரம்பிச்சிடும். நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்ததே முட்டி வலிக்கு தான் வந்தேன். வந்தீங்க, அதுக்குதான் வந்தது. ஒரு ஆயில் கொடுத்தீங்க, அப்புறம் ஒரு பவுடர் கொடுத்தீங்க. நான் உண்மையிலே இப்போ ஒரு எவ்வளவு நடக்கிறேன் மேம். நானு எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 85-90% முட்டி வலி இல்ல. சரி, என்ன மாதிரி நிறைய பேர் குணமாயி ஓடணும்னு எனக்கு ஆசை மேம். சொல்லுங்க. ஓகே மேம். ஸோ இப்போ மூட்டு வலினா அந்த வீக்கம், வாத நீர் சேர்ந்துருக்கிறது தான் சொல்லும். நல்லா ஏன் வலி, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு மூட்டு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, அது கடுக்கலுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், ரொம்ப ஒபீஸா இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு அந்த தொடையில இருந்தே மூட்டு ரொம்ப பெருசா இருக்கும், வாத நீர் அதுல உடல்ல சேர்ந்துருக்கும். அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் சொல்றோம் இல்லைங்களா, கரெக்டா அந்த கொலுசு போடுற இடத்துலயும் நல்ல ஒரு வீக்கம் இருக்கும். என்னடா அதுன்னு பார்த்தா வாத நீர்.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி சாஞ்சி நடக்கிறது. நிறைய பேர் தெரியல மேம், அது வீக்கம் இருந்தா பாத்துக்கணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. காலுமே பாத்தீங்கன்னா லேட்டரல் சைடுல அப்படியே பெண்ட் ஆயிருக்கும், வளைஞ்சு போயிடுது. இந்த ரைட் லெக்ல பெயின் இருக்குன்னு நான் லெஃப்ட் சைடு வந்து வெயிட் போட்டு நடந்தேன், இந்த காலும் வலி இருக்கு, ஸோ நீ ஜாயிண்ட் இதுக்கு மேல எங்க நான் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிலாம் பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு 50 இயர்ஸ் கிராஸ் ஆகும்போதே நமக்கு வலி மைல்டா தெரியுதா, கால்சியம் லெவல் நிறைய பேருக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த டைம்லயே நம்ம மூட்டுக்களை வலிமைப்படுத்துவதற்கான உணவுகளை எடுக்கணும், வாதம் சார்ந்த உணவுகளை குறைச்சணும். அப்போ இந்த கிழங்கு வகைகள், அதிகமா புளி சேர்த்து சாப்பிட்றது, பருப்பு வகைகள், இது எல்லாமே குறைச்சிக்கோங்க. அப்போ அந்த உணவு வகைகள் எது நம்ம மூட்டுக்களை வலிமைப்படுத்துது, தினம்தோறும் நம்ம பிரண்டை துவையல் எடுத்துக்கலாம். பிரண்டை மூட்டுக்களுக்கான ஒரு அருமருந்து, சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறை. ஸோ இது நம்ம எடுக்கும்போது பிரண்டை துவையலாக நீங்க உணவுல சேர்த்து எடுத்துக்கோங்க. ஜீரண சக்திக்கு நல்லது, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கும், பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஃபிஸ்டுலா இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல பிரண்டை உப்புன்னு ஒரு மெடிசன் நம்ம கொடுக்குறோம் மேம், ரொம்ப ஸ்பெஷல் மெடிசன். ஒரு கடுகளவு சாப்பிட்டாலே போதும், அந்த அளவுக்கு அது உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கும், மூட்டு வலியை சரி செய்யுது. நம்ம கிட்ட இருக்கா மேம் மெடிசன்? பிரண்டை உப்பு இருக்கு. அது நம்ம கொடுக்கக்கூடிய மருந்தோட மிக்ஸ் பண்ணியே நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா அந்த கடுகளவு எடுத்து அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம், அது நம்ம சூரணத்தோடய மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பிரண்டை உப்பு ரொம்ப முக்கியம். அடுத்து ரெண்டாவது என்ன உணவு எடுக்கலாம்னா, தினம்தோறும் நீங்க கேழ்வரகு உணவுல சேர்த்துக்கோங்க. களியா சாப்பிடலாம், அடையா சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ உப்புமா கூட செய்யறாங்க மேம், அதுல பார்த்தேன் நானு. கேழ்வரகு உணவுல சேர்த்துக்கோங்க. நம்ம தாத்தா பாட்டிலாம் இன்னைக்குன்னு விறுவிறுன்னு நடப்பாங்க, நேரா நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த காலத்துல அதான் சாப்பாடா மேம், கேழ்வரகு தான் கம்மி, கேழ்வரகு தான் நிறைய சாப்பிட்டுருக்காங்க, களி செய்து சாப்பிடுவாங்க. நடிகர் அர்ஜுன் இன்னைக்கு வரைக்கும் அதான் சாப்பிடுறாரு. காலை படம் பண்ண தங்கச்சியா, அவர் வரும்போதே ஒரு களியும் ஒரு ஃபுல் சிக்கன் ஒண்ணு சாப்பிடுவாரு. நான் அவர் கூட ஷேர் பண்ணி எனக்கும் கொடுத்திருக்காரு, சாப்பிட்டிருக்கேன். தெரியல மேம், அவர் இன்னைக்கு வரைக்கும் அதை தான் கடைபிடிக்கிறாரு. கேழ்வரகு களி தான். அதோட மகத்துவம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. அது மூன்றாவது உணவுனா அந்த முருங்கைக்கீரை விட்டுறாதீங்க. மூட்டு வலிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கை பட்டைய கஷாயமாக குடிக்கலாம். இந்த மூட்டு வலிக்கு ஒரு குட் பை சொல்லணும்னா முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம், கடையல் மாதிரியும் முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து நம்ம பொரியலாக நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சாப்பிடும்போது அந்த மூட்டு வலிக்கு மிக சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அடுத்து 4வது முக்கியமான ஒரு உணவுனா சுண்டைக்காய் தவிர்த்து, அது இல்லாம சாப்பிடாதீங்க. அது நிறைய பேர் ஒதுக்கி வைப்பாங்க, அதை தவிர்க்காதீங்க. சுண்டைக்காய் ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய கால்சியம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனா நம்ம அதை அலட்சியமா விட்டுடுறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுண்டைக்காய் வந்து துவையலா எடுத்துக்கலாம், சிம்பிளா நெய்ல வதக்கி அதை நம்ம சுண்டைக்காயை வந்து உணவுல சேர்த்து சாப்பிடும்போது மூட்டு வலிக்கு மிக சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அடுத்து 5வது இந்த முடக்கருத்தான் கீரை. முடக்கருத்தான் பேர்லயே இருக்கு பாருங்க, தைலங்கள்லயும் இது நாங்க சேர்க்கிறோம். முடக்கருத்தான் கீரையாக நீங்க செய்யலாம், உணவோட அது கலந்து நம்ம தோசையோ இட்லியோ நீங்க செய்றீங்கன்னா அதனோட எடுத்துக்கலாம், சூப்பா வச்சு குடிக்கலாம். இது 5 உணவும் கட்டாயம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா மூட்டு வலியே வராது. இது இல்லாம தைலம் சொல்லுங்க மேம், கால்ல முட்டிக்கு தேய்ச்சிக்கிற மாதிரி ஒரு தைலம் சொல்லுங்க மக்கள். ஓகே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தைலம் ராமதேவர் சித்தர் சொன்ன வர்ம தைலம் இருக்கு. ராமதேவர் வர்ம தைலம் பேர்லயே நல்லா இருக்கு மேம். ஆமா, ராமதேவர் சித்தர் சொன்னது. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், ஆலமரத்தோட பால் சேர்த்து செய்யணும். ரொம்ப முக்கியமானது. எத்தனை மூலிகை மேம் அதுல சேர்த்து? சோ இதுல கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 13 மூலிகை வரும் மேம். வெரி குட். சோ அதுல முக்கியமானதுன்னா இந்த ஆலமரத்தோடைய பால், அதனுடைய விழுதும் இதுல சேர்த்திருக்கிறோம். இதனோட உத்தாமணி இலைகள் இதுல சேர்ந்திருக்கு, வேம்பு பட்டை இதுல சேர்ந்திருக்கும், வேப்ப மரத்தோட பட்டை நம்ம சேர்ந்திருக்கோம், கடுகு ரோகிணி இதுல சேர்த்திருக்கோம், மஞ்சள் சுக்கு இதுவும் இதுல சேர்ந்திருக்குது, சிற்றரத்தையும் இதுல சேர்ந்திருக்கு, சிற்றாமுட்டி வேறு இதுல சேர்ந்திருக்கு. சோ இந்த மூலிகைகள் எல்லாமே வாதத்தை அப்படி விரட்டக்கூடியது. ராமதேவர் அழகா சொல்வாரு, வாதத்தை எட்டி உதைக்கும் தைலம் அப்படின்ட்டு. நீங்க நல்லா நடக்கலாம், கோல் ஊனினா நடக்க வேண்டாம். இந்த தைலத்தை அப்ளை பண்ண போது இது நம்ம ரொம்ப நாளா அதை செய்யறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது செய்து கொடுக்கும்போது ரிசல்ட் 2 நாள்லயே கரெக்டா சொல்லிடுவாங்க. அதாவது உடல் வலியா இருந்தாலும், மூட்டு வலியா இருந்தாலும், வீக்கமா இருந்தாலும் இந்த தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஒற்றடம் கொடுத்துட்டே வரும். இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம ஒற்றடம் கொடுக்கணும். இப்போ செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸ் இருக்கு இல்லையா, அதற்குமே இந்த வர்ம தைலத்தை நம்ம ஸ்பெஷலா பயன்படுத்தலாம். அப்போ சகல விதமான வாதம்,
80 வகையான வாத நோய்களையும் எட்டி உதைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இருக்குன்னா இந்த தைலம் தான். ராமதேவர் வர்ம தைலம் பயன்படுத்தலாம். மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான வீடியோ மேம் இது அவங்கதான் அந்த ஃபுல்லா அந்த வீடியோ பார்க்கணும். ஏன்னா முட்டி வலி எல்லாருக்குமே இருக்கு. இந்த தைலம் தயாரிக்க முடியாது மேம், ரொம்ப கஷ்டம் தான். அதை நீங்க தயாரிச்சு நீங்க அதை மக்களுக்காக கொடுக்குறீங்கன்னா உண்மையிலே கிரேட் மேம். எல்லாரும் அந்த தைலத்தை வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஓரளவுக்கு நடக்கலன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது ரொம்ப கஷ்டமா. அது வலிக்கு பயந்து உட்கார்ந்துட்டே இருந்துடும், உடல் எடை அதிகரிச்சிருது. ஆமா, அப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னு போராட்டமா இருக்கும். அதுவும் இந்த தைலம் செய்யும் போது பக்கத்திலே நிக்கணும் மேம். அந்த பால் எல்லாம் ஊத்துறோமா, அடியில அந்த இரும்பு சட்டியில புடிச்சிரும், எண்ணெயோட சேர்த்து கிடைக்காது. ரொம்ப கஷ்டமா தான் நாங்க செய்வோம். அது காய்ச்சும் போது கிட்டே நிக்கும் போது அது இன்னும் நமக்கு அனலாதான் இருக்கும். ஆனா ரொம்ப வீரியமான தைலம். பெயின் எல்லாம் குறையறதுக்கு அந்த நீங்க தான் சொல்லிட்டீங்களே, விரட்டி அடிக்கிற தைலம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எங்க மேம் கிட்ட இருக்குங்க விரட்டி அடிக்கிற தைலமே இருக்குது. ஏன் கவலைப்படுறீங்க? மூட்டு வலியாவது கீட்டு வலியாவது வாங்க, இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஹாப்பியா இருங்க. முதல்ல கால் நல்லா நடக்கணுங்க. நம்ம ரொம்ப முக்கியம், கால் தான் ரொம்ப. ஏன்னா நம்ம வெயிட்டை தாங்குறதே இந்த முட்டியும் பாதமும் தான். இது வலி இல்லாம நல்லா நடக்கணும். நான் முதல்ல எங்க மேம்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததே முட்டி வலிக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் இதுல ஆங்கர் ஆயிட்டேன் நான். எனக்கு உண்மையிலே நல்லா இருக்குன்றதுனால தான் நிறைய பேரோட டவுட்டை கிளியர் பண்ணி மேம்கிட்ட திருப்பி நிறைய விஷயம் உங்களுக்காக தான் கேட்டுட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள், ஃபுட்டு விஷயமும் சாப்பாடு விஷயமும் நல்லா அழகா நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. அது இல்லாம ஒரு தைலம் சொல்லியிருக்காங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க வாங்க, ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கோங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த தைலத்தையும் வாங்கிக்கோங்க. அவங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, குடு 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 குடுன்னு ஓடலாம். ஓகேவா?